ஓசையாய் பூசை கற்பூர தீபமதி கர்களாய் தானுயர்த்தி ஆகட்டும் ஆகட்டும் மன்னரை பாலங்கானே மங்கி வந்தேனே மல்லிகை மலரை கொட்டி தேவி சுவாமி மன்னா தேவியாலே மல்லிகை முல்லிகை கோங்கு மந்தாரி என்று சொல்லக்கூடிய பாதிஜாலங்களை பறித்து வந்து நந்தாவன சென்று நறுமலையில் பறித்து வந்து சரி பூங்காவன சென்று புதுமரங்களெல்லாம் பறித்து வந்து பொற்பாதிலை பன்னீரால் கழுவி பட்டாடையில் துளைத்து இந்த சரஸ்வதியாகப்பட்டவள் உங்கள் மனைவி உங்க பாதத்தை அணிப்படைந்தேன் சுவாமி. கண்ணே தேவி அணிப்படைந்தேன் சுவாமி. என்னுடைய பாதார விண்ணங்களை ஆதாரமாக பணிந்தபடினால் இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நானே உனக்கு கணவனாகவும் நீயே எனக்கு மனைவியாகவும் தீர்க்க சுமங்கலியாக வாழ்ந்து வருவாய். மங்களம் உண்டாகட்டும் மங்களம் உண்டாகட்டும். அப்படியா கண்ணே தேவி சுவாமி மன்னா உங்க பாதத்தை படுத்தபடியாக நம்ம கொண்டாட்டிங்களா? நம்ம கொண்டாட்டி நீ ஒன்றரை முடிச்சு நான் ஒன்றரை முடிச்சு போட்டேன். என்ன சொல்லிட்டேன் இல்ல நம்ம பொண்டாட்டின்னு கேட்டா நீ ஒன்றரை முடிச்சு நான் ஒன்றரை முடிச்ச இருச்சாமே மத்தாள ஆறுதுன்னு சொல்லுவோம். மத்தாளத்து கேட்டா இது நம்ம மத்தாளமானு கேட்போம். பைக் வாங்குறோம்ல இது நம்ம வண்டியான்னு கேட்போம். நம்ம வண்டியான்னுவோம். ஆமா சரி அதே அது குழல் யாருன்னு சொல்லுவோம். நம்ம குழலான்னு கேட்போம். இந்த கோயிலுக்கு சொல்றாங்களா இது நம்ம கோயிலான்னு கேட்போம். நம்ம கோயில்னு சொல்லுவோம். சரி இந்த பூமிக்கு இந்த பூமி இந்த காடு காடு ஆறுதுன்னு சொல்லுவோம். இந்த காடை பார்த்து இது நம்ம காடான்னு கேட்போம். நம்ம காடான்னு தானே சொல்றோம். ஆமா இந்த சட்டம் நம்மளுக்கு தானே சொல்றோம். ஆமா அப்ப கஷ்டம் பொண்டாட்டி நம்மளுக்கு தானே
ஏண்டா ஓய் எதுல வேணா பங்கு எடுக்கலாம் ஆனா கட்டின பொண்டாட்டிட்ட மட்டும் பங்கு போடக்கூடாதுடா. ஆட்டு தவறுக்கு போலாம் மாட்டு தவறுக்கு போலாம் அந்த ஏய் அப்படியே முடியும். கண்ணே தேவி சுவாமி மன்னா உங்க பாதத்தை படித்தபடியாக இந்த பாரொழுகில் நான் தீக்காசையாக இருக்க வேண்டும் வாழ்த்தினீங்களா? அப்படியே அகட்டும் சாமி. அப்படியாக இருந்தாலும் அது சீக்கிரமாக என்னை அழைத்த காரணம் என்ன? இன்றைய தினமாகப்பட்டது என்றைக்கும் இல்லாமல் இன்றைய தினமாகப்பட்டது உன்னை அதிசீக்கிரம் 1000 தாதிமார்களை விட்டு வரவழைத்த காரணம் என்ன தெரியுமா? கண்ணே தேவி தினந்தோறும் நான் பிண்டம் பிடிக்க செல்வேன். அப்படி பிண்டம் பிடிக்க செல்வதாக இருந்தாலும் இன்றைய தினமாகப்பட்டது என் மனதில் ஒரு சிறிய யோசனை. அதாவது நாம் இருவரும் நம்முடைய அந்த சத்திய லோகத்திலே நம்முடைய அரண்மனையிலே சிறிது நேரம் பஞ்சானையில் அமர்ந்திருக்க வேண்டும். அப்படியா? ஆமா, பஞ்சானமத்தில் இருக்கலாமா? ஐயோ 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 சாமி மன்னா மன்னா என்னைக்கு இல்லாமல் பஞ்சானி மத்தியை போலான்னு சொல்றீங்க. அப்படியே நுளத்தில் தோன்றுகிறது. ஆகட்டும் சாமி, அப்படியே சென்று வரலாம். ஆகட்டும் தேவி. கேளுங்கள் சபையார்களே, இந்த கதை இப்படியே இருக்க, அதாவது கடகமாபுரி தேசத்தை ஆண்டு வரக்கூடிய எங்க செட்டு கோபாலிக்கு எடுத்து செத்து போயிட்டான். சரி, அதனால கடகமாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய கனகராஜ